ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இந்த கலியுகத்தில் நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு ஒரு போராட்டத்திலேயே வாழ்ந்துட்டுருக்குறோம். போராட்டமான வாழ்க்கை. இந்த ஜெயிக்கிறதுக்கான அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைஞ்ச பக்தி வேணும். ஆன்மீகத்தில் நிறைஞ்சு பக்தி வேணும். நல்லா பக்தி பண்ணோம்னா தான், நிறைய சக்தி இருந்தால் தானே நமக்கு ஜெயிக்க முடியும். அந்த சக்தி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தியானம், ஜபம், பூஜை. பகவானே சொல்லியிருக்கார், தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அந்த பக்தியில் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். இதை எதிர்பார்த்து அதை எதிர்பார்த்துட்டு சாமிகிட்ட பக்தி பண்ணலாங்கிறதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் சாமி சொல்லலை. நம்ம ஒரு ஆப்பிள் நமக்கு கிடச்சிருச்சுன்னா, அந்த ஆப்பிளை நமக்கு பார்க்கும்போது, அந்த ஆப்பிளை பார்த்துட்டே இருக்கும்போது அதோடய சுவை நமக்கு தெரியாது. அந்த ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு அதை சாப்பிடும்போது அது தொண்டை வரைக்கும் அந்த இனிப்பு நமக்கு தெரியும். அந்த தொண்டைக்கு அப்புறம் உள்ள அது நம்ம உடலில் சென்றடையும் போது அது என்ன விட்டமினை நமக்கு கொடுக்கும், எப்போ கொடுக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் பக்தி. நம்ம பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த பக்திக்கு என்ன சக்தியை கொடுக்கணுமோ அந்த சக்தியை பகவான் கொடுப்பார். அந்த உரைச்ச விசுவாசத்தில் ஜீவிக்கணும். அப்போ தான் நாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், அந்த கலியுகத்தில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு நம்ம குழந்தைங்களும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு அதிகாரமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா.